மாதிரி எண்ணம் உனக்கா வந்திருக்காது, யாரோ சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. உங்க அம்மாவா? மதி, ஏன் சம்பந்தம் இல்லாம எங்க அம்மா வீட்டுல இருக்கிறீங்க? எங்க அம்மாக்கு என் முடிவை பத்தி தெரியாது. முதல்ல உங்ககிட்ட தான் சொல்றேன். ஏன் மதி, நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையா? நான் வேலைக்கு போறதுல என்ன தப்பு? போன்னு சொல்லுப்பா. ஓகே, போன்னு சொல்லிட்டேன். என் ரெஸ்யூமே சீக்கிரமா ரெடி பண்ணு. என்ன பாண்டியா இங்க உட்கார்ந்து இருக்க? சுப்ரீதா மெடிக்கல் ஷாப் வரைக்கும் போயிருக்காங்க. ஓ, அது வரைக்கும் நீ இவருக்கு செக்யூரிட்டியா? இவர் விஐபியும் இல்ல, நீ செக்யூரிட்டியும் இல்ல. பொன்மணிக்கு பிஏவா மட்டும் இரு, மத்த இடங்கள்ல தேவையில்லாம இருக்காது. போ போ போ. மாம்ஸ், இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்க சீக்கிரம் போயிடணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நான் நீங்க உயிரோடு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ், 10 நிமிஷம் நார்மலா இருங்க. நான் கொடுக்கிற பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. உடம்பெல்லாம் விளங்கலன்னா கூட பரவாயில்ல, கை மட்டும் அசைஞ்சா போதும். உங்க கம்பெனியை என் பேருக்கு மாத்தி கொடுத்துருங்க. பவர் ஆஃப் பட்டாணி கொடுத்தா கூட போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு அப்புறம் இந்த கம்பெனியோட வாரிசு மருமகன்ற முறையில நான் தானே. உங்களுக்கும் வயசாயிடுச்சு, பேசாம ரிட்டையர்ட் ஆயிடுங்க. கம்பெனி நான் பாத்துக்கிறேன். சும்மா உருட்டிக்கிட்டு என்ன 5 வருஷம் இந்தியாவில் இருக்கிற டாப் 5 கம்பெனிஸ்ல இதையும் ஒன்னாக்கி காட்டுறேன். பட் இப்போ 5 lakhs. குட், வெரி குட். நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க மாமா, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த சிரமம்லாம் உங்களுக்கு வேண்டாம். நான் சொன்ன விஷயம் சிஇஓ நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. தேங்க்யூ மாமா. இந்த சூழ்நிலையில இந்து வேலைக்கு போறதுதான் எல்லா விதத்திலையும் நல்லது, ஆரோக்கியமானது. குழந்தை இல்லாத ஏக்கத்துல இந்து ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கா. அதோட விளைவுதான் அவ இப்ப செஞ்ச பைத்தியக்காரத்தனம். மதி, ஒண்ணு செய்வோம். இந்து ஏதோ பேர் தெரியாத கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணி அங்க ஒர்க் பண்ண போறதை விட பெட்டர் நான் ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலே ஜாயின் பண்ணிக்கிட்டுமே. ஹாஸ்பிட்டல்லையா? ஐ மீன் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல ஏதாவது வேகன்சி இருக்கும், ட்ரை பண்ணி பாக்குறேன். ஒருவேளை அவளுக்கு அங்க வேலை கிடைச்சிட்டா அவ என்னோட பார்வையில என்னோட கஸ்டடியில இருப்பா. ஐ கேன் டேக் கேர் ஆஃப் ஹர். என்ன சொல்றீங்க? லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். பிரின்சிபல் டவுன் டவுன், மேனேஜ்மென்ட் டவுன் டவுன், திரும்ப பெரு பிரின்சிபல் டவுன் டவுன், மேனேஜ்மென்ட் டவுன் டவுன், திரும்ப பெரு பிரின்சிபல் டவுன் டவுன், மேனேஜ்மென்ட் டவுன் டவுன், திரும்ப பெரு பிரின்சிபல். இல்ல, நாங்க வழி விடுறோம், நீங்க தாராளமா போலாம். எங்களோட அற போராட்டம். தயவு செஞ்சு எங்க காலையோட சஸ்பென்ஷனை வாபஸ் வாங்கிக்கோங்க. நாங்க தாராளமா கிளாஸ்க்கு போறோம். சார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. கல்லெடுத்து எரிஞ்சு கிளாஸ் ரூம் ஜன்னலாம் உடைச்சாங்க சார். இப்போ காலேஜ் லேப் பக்கமா போயிட்டு இருக்காங்க. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டாங்களா அவங்க? ஆமா சார். வேற வழி இல்ல. ஐ வில் கால் த போலீஸ். ஜி, கிளாஸ் கொடு. அப்படியே மன்னன் படத்துல வர ரஜினிகாந்த் மாதிரியே இருக்கீங்க ஜி. உங்களுக்கு தான் ஜி. அப்புறம் சொல்லுங்க. எஸ். சொல்லுங்க.